இங்க ஒரு குட்டி பையனுக்கு ஒரு பெரிய ஃபாரஸ்ட்ல மண்ணுக்குள்ள இருந்து ஒரு மர்மமான டால் கிடைக்குது. அதை அப்படியே அந்த ஃபாரஸ்ட்ல தனியா இருந்த அவனோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருவான். அவனோட அம்மா அதை கிளீன் பண்ணி லிவிங் ரூம்ல வைக்கிறாங்க. வச்சுட்டு திரும்பினதும் அவங்கள பார்த்து அந்த பொம்மை அப்படியே மெல்ல திரும்புது. சடனா அவங்க திரும்பி பார்க்கறாங்க. உடனே அது நார்மல் ஆகிரும். அவங்க நம்ம தான் ஏதோ கற்பனை பண்ணி இருக்கோம்னு நினைச்சிட்டு போயிடுறாங்க. லைட் ஆஃப் பண்ணதும் சடனா அந்த பொம்மையோட கண்கள் மூவ் ஆக ஆரம்பிக்குது. அடுத்த நாள் மார்னிங் வீட்டுல திடீர்னு பியானோ சத்தம் கேட்டு அம்மா எழும்புறாங்க. யார் பிளே பண்றாங்கன்னு பார்த்தா அவங்க பையன் தான் பிளே பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்போ அவன் பக்கத்துல அந்த பொம்மை உட்கார்ந்து இருந்திருக்கும். நீதானா? சரின்னு சொல்லிட்டு அம்மா அங்க இருந்து போயிடுறாங்க. அப்போ சடனா அந்த பொம்மை அந்த பையனை பார்த்து டேன் பண்ணும். ஒரு நாள் அந்த குட்டி பையன் வீட்டுல போர் அடிக்குதுன்னு அந்த ஃபாரஸ்டுக்குள்ள அந்த பொம்மையை புதைச்சி வச்சிருந்த இடத்துல வந்து ஒரு பெட்டி இருக்கிறத பாக்குறான். அவனை தேடி அம்மாவும் அங்க வேகமா வந்துடுறாங்க. பார்த்தா அதுக்குள்ள நிறைய டாய் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அப்போ அவங்க அந்த இடத்துக்கு வந்ததை பார்த்து சடனா அங்க ஒரு நாய் அவங்கள பார்த்து குறைக்குது. அம்மா அதை பார்த்து ஒரு செகண்ட் நடுங்கி போயிடுறாங்க. அதுக்குள்ள அந்த நாயோட ஓனர் அங்க வந்துருவாரு. அவர் தான் அந்த ஃபாரஸ்டோட ஆபீசரா இருப்பாரு. அவர் அவங்க கிட்ட இந்த இடத்துக்கெல்லாம் வராதிங்க, முக்கியமா இன்னைக்கு நைட்டு மட்டும் இந்த காட்டுக்குள்ள வெளியே எங்கேயும் போய் சுத்தாதீங்கன்னு சொல்றாரு. உடனே அவங்க பயந்து போய் ஃபாரஸ்ட்ல நடந்த விஷயத்தை எல்லாம் அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்றாங்க. அவர் பெருசா இந்த விஷயத்த கண்டுக்காததால கோபப்பட்டு வேகமா அங்கிருந்து போறாங்க. திடீர்னு அவங்க பையனோட ரூம் கிட்ட வந்ததும் அவன் அந்த டாய் கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி ரூம் உள்ள இருந்து சத்தம் வருது. உடனே அவங்க ஹஸ்பண்ட கூப்பிட்டு காமிக்கிறாங்க. உள்ள அவன் பொம்மை கூட தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பான். அதை பார்த்ததும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த குட்டி பையனுக்கு அவன் பிறந்ததுல இருந்தே பேசவே முடிஞ்சிருக்காது. இப்போ அவன் அந்த பொம்மை வந்ததால இப்ப நல்லா பேச வருதுன்னு அவங்க ஆச்சரியப்பட்டு இனிமே இந்த டாய் வீட்டிலேயே இருக்கட்டும்னு சந்தோஷமா அங்க இருந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் மிட் நைட்ல அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது வெளியே யாரோ நடக்கிற மாதிரி அவங்களுக்கு சத்தம் கேக்குது. உடனே அவங்க பயந்து போய் மெல்ல வெளியே வந்து பாக்குறாங்க. அப்போ அந்த பொம்மை நடு ஹால்ல உட்கார்ந்து இருந்துச்சு. அப்போ சடனா ஒருத்தன் அங்க வந்து அவங்களோட கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிக்கிறான். அவங்களோட அலறல் சத்தத்தை கேட்டுட்டு ஹஸ்பண்ட் வேகமா வந்து பாக்குறாரு. அப்போ அங்க யாருமே இல்ல. திடீர்னு அவங்க பையன் ரூமுக்குள்ள இருந்து அவன் அலற மாதிரி சத்தம் கேக்குது. மெல்ல அவன் பக்கத்துல போய் பார்க்கும்போது சடனா ஒரு மாஸ்க் போட்டுட்டு திரும்பி பாக்குறான்.